வணக்கம். கந்தர் அனுபூதியில் 13வது பாடலுக்கு வந்திருக்கிறோம். முருகன் தனிவேல் முனிநம் குரு என்று அருள் கொண்டு அறிவார் அறியும் தரமோ, உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளி அன்று என நின்றதுவே. இந்த பாடல் இறைவனுடைய அருள் பெற்றவங்க தான் இறைவனை உணர முடியும் அப்படின்னு சொல்லுது. அறிவினாலையும் அறிவியல்னாலையும் அதை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க முழுசுமாக பார்க்க முடியாது. விஞ்ஞானத்தின் துணை கொண்டு அந்த மெய்ப்பொருளை உணர முடியாது. நீங்கள் இந்த மெய்ஞானம் கொண்டு கடவுளோட அருள் பெற்றவங்க தான் அவரை உணர முடியும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். முருகன் தனிவேல் முனிநம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ. நீ எப்படிப்பட்டவன்? நீ முருகன், நீ அழகானவன், தத்துவங்களையெல்லாம் வாரி விளங்கக்கூடியவன். முருகன் தனிவேல், நீ கையில் வச்சிருக்கியே தனியாக ஒரு வேல், அது சாதாரண வேல் இல்லை, ஞானத்தை வழங்கக்கூடிய வேல். அகத்தியருக்கு நீ ஞானத்தை வழங்கினாய், தமிழை வழங்கினாய், அகத்தியருக்கு தமிழ் குருவாக இருந்தாய். பிரம்மனுக்கு பிரம்ம ரகசியத்தை, படைப்பின் ரகசியத்தை, ஓம் என்ற பிரணவ பொருளின் உண்மையை உணர வைத்தாய். அது மட்டுமா செய்தாய்? தகப்பன் சுவாமியாக இருந்து அந்த ஆதி சிவனைக்கே குருவாக இருந்தாய். அவனே உன்னிடம் மண்டியிட்டு தான் அந்த பிரணவ பொருளை கேட்டான். அத்தகைய சிறப்புகளை உடையவன் நீ முருகன். தனிவேல் முனி நம் குரு, அந்த நம் குரு தான் இத்தனை பேருக்கு அவன் குருவாக இருந்தவன், உலக மக்களுக்கெல்லாம் ஞான குருவாக இருக்கிறவன் அப்படிங்கிறத உணர்ந்து அருள் கொண்டு அறிவார் அறியும் தரமோ. அந்த இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் மட்டுமே அவனை பார்க்க முடியும், உணர முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மற்றவங்கெல்லாம் உணர முடியாமல் போயிடுவாங்க. அப்போ இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நேற்று சொன்ன மாதிரி நீங்கள் உடலை பக்குவப்படுத்தலாம், பேச்சை பக்குவப்படுத்தலாம், ஆனால் மனதை பக்குவப்படுத்தக்கூடிய செயல் அவன் அருளாலே மட்டும்தான் நடைபெற வேண்டும். அப்போ அவனுடைய அருளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? கடவுளை நீங்கள் உங்களுக்கு தெரிந்த வழியிலெல்லாம் வழிபடலாம். வழிபட வேண்டும் என்பதுதான் முக்கியம். அப்பனை நந்தியை ஆரா அமுதனை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்பரிசு ஆயினும் ஏற்றுமின், ஏற்றினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. நீ உலகத் தந்தையான அப்பனை, உலகத்துக்கே முதற் குருவான நந்தி என்று அழைக்கப்படக்கூடிய சிவனை, தேவர்களுக்கெல்லாம் அழியாத அமுதத்தை அளித்தவனை, இந்த உலக உயிர்களிடத்திலெல்லாம் கருணை கொண்டு இருப்பவனை, இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்தவனை, ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏற்றுமின், ஏற்றினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. நீ எப்படியெல்லாம் வணங்க முடியுமோ அப்படியெல்லாம் வணங்கு. பன்னிக்கரியை வச்சு ஒருத்தர் பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சு இறையருள் பெற்றார். இறைவனுடைய அடியார்களுக்குரிய துணியெல்லாம் துவைச்சு கொடுத்து ஒருத்தர் அருள் பெற்றார். உனக்கு தெரிந்த வகையில் எல்லாம் நீ இறைவனை நாடு, அருள் பெறலாம். நீ என்ன வழியிலெல்லாம் இறைவனை நாட முடியுமோ நாடலாம். பூசித்தல், வாசித்தல், போற்றல், செவித்தல், ஆசற்ற நற்றவம், வாய்மை, அழுக்கின்மை, நேசித்திட்டு அன்னமும் நீர் சுத்தி செய்தல், ஆசற்ற சற்புத்திர மார்க்கம் ஆகுமே அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது. நீ உனக்கு தெரிஞ்ச விதத்தில் எல்லாம் பூஜை செய், வாசி, தேவாரம், திருவாசகம், கந்தர் அனுபூதி, திருமந்திரம், திருப்புகழ், இந்த மாதிரி உனக்கு கிடைச்ச புஸ்தகங்களை எல்லாம் படி. இறை புஸ்தகங்களை புறம் படி. பூசித்தல், வாசித்தல், திருவாசகம் முற்றுவதில் கேளு.
போற்று, இறைவனை போற்று, 101 போற்று, 1001 போற்று, இந்த மாதிரியெல்லாம் உனக்கு கிடைக்கும் போதெல்லாம் போற்றி கொண்டிரு. இறைவனை வழிபடக்கூடிய அருள் பெறக்கூடிய பல வழிகளில் இது ஒன்று. பூசித்தல், வாசித்தல், போற்றல், ஜெபி. கண்ணை மூடிக்கொண்டு 6 ஆதாரங்களில் ஏதேனும் ஒரு ஆதாரத்தை நினைத்து கொண்டு சிவைய நமயனோ என்றோ, சரவண பவை என்றோ, நாராயண நம என்றோ ஜெபித்து கொண்டிரு. பூசித்தல், வாசித்தல், போற்றல், ஜெபித்தல், ஆசற்ற நற்றவம். எந்த உயிரினங்களுக்கும் தீங்கை இல்லாக்காமல் இரு. அதுதான் நற்றவம். வாய்மையோடு இரு, உண்மையோடு இரு, அழுக்கன்மையாக இரு. அழுக்காறு அவாவைகள் இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம். இந்த இழுக்குகள்லாம் இல்லாமல் இரு. நேசித்திட்டு அன்னமும் நீர் சுத்தி செய்தல். அன்னதானம் வழங்கு அடியார்களுக்கு, அன்னதானங்களுக்கு தண்ணீர் வழங்கு. இதெல்லாம் சற்புத்திர மார்க்கம். இறைவனை அடைவதற்குரிய வழிகளில் இது ஒன்று. இதில் ஏதேனும் ஒரு வழியை பின்பற்றி கொண்டு பக்தி செய். இறைவனுடைய அருளை பெறலாம். இறைவனுடைய அருளை கொண்டவள்தான் அறியார் அறியும் தரம் அவன். இறைவனை வழிபடுறதுக்கு எப்பரிசாயினும் ஏத்துமீன் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாம். எளிய நல் தீபமிடல், மலர் கொய்தல், அழிதின் மெழுகல் அது தூர்தல், பழிமணி பற்றல், பண் மஞ்சனமாதி தளி தொழில் செய்வதுதான் தாசமார்க்கமே. கோயிலில் போய் தொண்டு செய்யி, அது தாசமார்க்கம். கோயிலில் தீபம் போடு, கோயிலில் உள்ள நந்தவனத்தில் பூ பறித்து மாலையை கட்டி போடு. ஆண்டாளம்மா அப்படித்தான் செஞ்சா. எளிய நெல் தீபமிடல், மலர் கொய்தல், அழிதின் மெழுகல், கோயிலை சுத்தப்படுத்தி மெழுகு, வாழ்த்து. கோயிலில் போய் மணியடி, கோயிலுக்குரிய அபிஷேக பொருள்கள் எல்லாம் கொண்டு வா, சாமிக்கு உதவி செய். இதான் தாசமார்க்கம். இப்படி ஏதேனும் ஒரு வழியில் நீ எப்பரிசாயினும் இறைவனை ஏற்றினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. அப்படி நீ அருள் பெற்றாயானால் அருள் கொண்டு அறிவார் அறியும் தரமே. அப்படி அருள் பெற்றவங்க தான் இறைவனை உணர முடியும். நீ முருகனே என்று, தனிவேல் என்று, நம் குரு என்று, இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டேன். நம் குரு என்று அருள் கொண்டு அறிவார் அறியும் தரமே. நீ அருள் பெற்றவங்க மட்டும்தான் அறியக்கூடிய ஒன்று. விஞ்ஞானத்தினாலேயோ வெறும் அறிவை கொண்டு மட்டுமோ ஒன்றை அறிய முடியாது, உணர முடியாது. அப்படி உணர முடியாதவர்கள்லாம் உன்னை பற்றி என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள்? உருவன்று அருவன்று. நீ உருவம் இல்லாதவன் என்று சில பேர் சொல்கிறார்கள். நீ அருவம் இல்லாதவன் என்று சில பேர் சொல்கிறார்கள். நீ முத பார்த்தவொடனே வேலு மயில் வள்ளி தெய்வயானியோட மனசில் பதிகிறதுனால அதே மனசில் போய் நீ உருவத்தில் உடையவன் உருவமுடையவன் சில பேர் சொல்கிறாங்க. நாளடைவில் பக்தி முற்றின பிறகு அது உன் உருவம் மறைஞ்சு போய் ஞான ஒளியா நீ இருக்கும் பொழுது உன் உருவம் மறைஞ்சு போகுது. அப்போ நீ உருவம் உடையவன்னு சில பேர் சொல்கிறாங்க, உருவம் இல்லாதவன்னு சில பேர் சொல்கிறாங்க. உருவன்று அருவன்று, உளதன்று இளதன்று. நீ எல்லா பொருள்களையும் இருக்கேன்னு சில பேர் சொல்கிறாங்க, எந்த பொருளையுமே இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க. இப்போ பக்தியினுடைய அளவை பொறுத்தது அல்லவா அது. பிரகலாதனுக்கு தூணிலும் இருந்தான், துரும்பிலும் இருந்தான். ஆனால் அவங்க அப்பாவுக்கு எங்கேயுமே இல்லைன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவனுடைய பக்தியை அந்த அளவு தான் மட்டுப்பட்டது. பக்தி இல்லாதவன். அதான் எல்லா பொருள்களையும் இருக்கிறவன்னு சில பேர் சொல்கிறாங்க, இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க. உருவம் உடையவன்னு சில பேர் சொல்கிறாங்க, உருவம் இல்லாதவன்னு சில பேர் சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் அறிவின் துணை கொண்டு இறைவனை அறிய முற்படுகிறார்கள் அல்லவா. அறிவின் துணை கொண்டு முழுவதுமாக அவர்களை இறைவனை உணர முடியாது. அருள் இருந்தால்தான் உணர முடியும். அதுன்னு அருணகிரிநாதர் சொல்கிறாரு. இருளன்று ஒளி என்று என நின்றதுவே. இறைவன் இருளன்று ஒளி வடிவமானவன்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் இல்லை, அவன் ஆகாய தத்துவம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறான், அதனால் அவன் இருளானவன் என்று சில பேர் சொல்கிறாங்க. இப்படிப்பட்டு தான் என நின்றதுவே. யாருக்கு அப்படி நின்றுருக்குது? உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளி என்று என நின்றது யாருக்கு? அறிவினால் மட்டுமே இறைவனை காண முற்படுவர்களுக்கு அது அப்படித்தான் விளங்கிருச்சு. ஆனால் அறிவுடையவர்கள் இல்லாமல் அருள் கொண்டு பெற்றவர்களுக்கு எப்படி விளங்கிச்சது? பிறவா பேரின்பத்தை அளித்தது, அருணகிரிநாதருக்கு அளித்தது, அப்பர் சம்பந்தர் ஞான சம்பந்தர் மாணிக்கவாசகருக்கெல்லாம் அளித்தது.
63 நாயன்மார்களுக்கு அளித்தது. அப்போ இறைவனுடைய அருளுடைய ஆவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி சாயினும் இறைவனை ஏற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்பனை நந்தியை ஆரா அமுதனை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. நீ அப்படி அருள் பெற்றாயானால் அருள் கொண்டு அறிவார் அறியும் தரமே. அப்படி அருள் பெற்றவங்கள் ஒரு நொடி பொழுதுல இறைவனை உணர்ந்து கொள்வார்கள். நீ அப்படிப்பட்ட அருளாளன், முருகன் அழகானவன், ஞான வேலை கையில் உடையவன், முனி நம் குரு. நீ முனிவர்களுக்கெல்லாம் குருவாக இருந்தவன், பிரம்மனுக்கு குருவாக இருந்தவன், அப்பனுக்கே பாடம் சொன்ன தகப்பன் சாமி, இந்த உலகத்துக்கெல்லாம் ஞான பண்டிதராக இருக்கக்கூடியவன் என்று உன்னுடைய அருள் பெற்றவர்கள் மட்டுமே உன்னை உணர முடியும். வெறும் அறிவியல் துணை கொண்டு மட்டும், அறிவின் துணை கொண்டு மட்டும் உன்னை உணர முடியாது என்று இந்த பாடலில் அருணகிரியார் நமக்கு சொல்லுகிறார். ஆக இறைவனுடைய அருள் பெற முயற்சி செய்யுங்கள். ஏதேனும் ஒரு வழியில் இறைவனை சிக்கன பற்றி கொள்ளுங்கள். அதான் இதனுடைய சாராம்சம். முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறிவார் அறியும் தரமே. மற்றவர்களுக்கு உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே. அற்புதமான பாடல். கந்தர் அனுபூதி 13வது பாடல். இறைவனுடைய அருள் பெற்றால்தான் இறைவனை உணர முடியும் என்பதை உணர்த்துகிறது. நன்றி, வணக்கம்.